அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி வழங்கிய தீர்ப்பினுடைய விவரம் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றும் நோக்கில்தான் ஞானசேகர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அந்த தீர்ப்பினுடைய விவரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், யார் அந்த சார் என்பது ஒரு ஹேஷ்டேக்காக பயன்படுத்தப்பட்டு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் பல்வேறு கேள்விகளை அது தொடர்பாக எழுப்பியிருந்தார்கள். ஆகவே ஞானசேகரன் மட்டுமல்லாமல் வேறு ஒருவரையும் காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்யப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அது தொடர்பாக பேசப்பட்டு வந்தன. சார் என்ற வார்த்தையை அவர் ஞானசேகரன் பயன்படுத்தினார். அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் சார் என்ற வார்த்தையை அவர் யாரிடமோ தொலைபேசி வாயிலாக சார் என்று கூப்பிட்டு அழைத்து பேசினார் என்பதை போன்றிருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்த சூழ்நிலையில் தற்போது தீர்ப்பில் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவரம் என்னவென்றால், சார் என்ற வார்த்தையை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றக்கூடிய நோக்கில் தான் ஞானசேகர் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற மிக முக்கியமான ஒரு தகவல், ஒரு விஷயம், விவரம் பகிரப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, தன்னை பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் மிரட்டவும் சார் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று அடுத்த பாயிண்டாக இதை நாம் பார்க்கின்றோம். தன்னை பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திருப்பவும் மிரட்டவும் சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டுவதற்காகவும், அதே சமயம் இந்த நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வெளியில் யாரும் அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் வெளியில் சொல்லாமல் இருப்பதற்காகவும், அது போன்ற பல்கலைக்கழகத்துடைய ஊழியர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்தி அதன் மூலியமாக இந்த திசை திருப்பம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை திசை திருப்பவும் மிரட்டவும் தான் சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த தீர்ப்பினுடைய விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது 70க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய சாட்சி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 25க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய 25க்கும் அதிகமானோர் சாட்சியங்களாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட பெண் உட்பட. என்கின்ற போது இந்த சார் என்பதை தன்னை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏமாற்றக்கூடிய நோக்கில் தான் பயன்படுத்தி இருக்கிறார் என்றும், அதே போல பல்கலைக்கழக ஊழியர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி திசை திறப்பவும் மிரட்டவும் தான் அந்த சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்கிறது என்று நீதிபதி தனது தீர்ப்பில் வழங்கியிருக்கிறார். நீதிபதி ராஜலட்சுமி வழங்கியக்கூடிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக சார்பில் தொடர்ச்சியாக ஞானசேகரன் மட்டுமல்ல, பாதி குற்றவாளித்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள், நீதி விசாரணை முழுமையாக நடைபெறவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த சூழ்நிலையில் நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பின் விவரத்தில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சார் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கான அந்த விவரங்கள் அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய பின்னணியையும் அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது தொலைபேசியினுடைய அந்த அழைப்பினுடைய விவரங்கள், அந்த நேரத்தில் அவர் இருந்த நேரத்தில் அவர் ஆன் கால் செய்திருக்கிறாரா அல்லது பிளைட் மோடில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொழில்நுட்ப உதவிகள் மூலமாக அது அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாட்சிகளாக. அந்த தொழில்நுட்ப சாட்சிகள் எல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகு இந்த தீர்ப்பின் விவரம் வெளியிடுவதாகத்தான், அதனால்தான் அது அறிவியல் பூர்வமாகவும் நேரடி சாட்சிகள் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி தனது தீர்ப்பில் வழங்கிய அந்த தீர்ப்பில் கொடுத்திருக்கக்கூடிய விவரத்தில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்ற அரசு தரப்பு வாதத்தை நீதிமன்றம் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்கிறது என்றும் நீதிபதி தனது விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 90,000 ஞானசேகரன் இந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவரிடமிருந்து பெற்று கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருந்த சூழ்நிலையில் இது இல்லாமல் கூடுதல் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக சட்டப்பணிகள் ஆணையக்குழு உரிய நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படுகிறது என்பது உள்ளிட்ட அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அண்மை செய்தியாக.